நியூஸ் ஜெயினர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியின் மருத்துவ அணி செயலாளர் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஜேகே, நேர்களுக்கு வணக்கம் சார். இப்போது 5000 ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. இது நாங்கள் தான் இங்கே திட்டமாக கொடுத்துருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட அடுத்த 3 மாதம் மத்திய அரசு இது தடை செய்ய பிளான் பண்ணிச்சு. அதையும் நாங்கள் மீறி கொடுத்துட்டோம். அது இல்லாமல் கோடைக்காக நாங்கள் கொடுத்துருக்கோம் 2000 ரூபாய் அப்படின்னு. இவ்வளோ வருஷம் கோடையா இல்லையா, கோடை காலமே இல்லாமல் போயிடுச்சா, இப்போ தான் இந்த வருஷம் மட்டும் தான் வரப்போகுதான்னு எல்லாருமே அரசியல் விமர்சகர்கள் கேள்வி கேட்குறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஸோ ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு டிக் மார்க் கொடுக்கணும். அதாவது இது திடீர்னு வந்த ஒரு திட்ட அறிக்கை இல்லை. திட்டம் ஆல்ரெடி இருந்துச்சு. இந்த 5000 ரூபாய் திடீர்னு வந்த அறிக்கை. ஸோ திட்டம் இல்லை, புதுசாக ஒரு திட்டத்தை அவங்க போடுறாங்கன்னா அது ரொம்ப சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கும். ஸோ இந்த கலைஞர் தமிழ்நாடு மக்கள் பெண்கள் உரிமை திட்டம்ங்கிற திட்டம் ஆல்ரெடி இருந்துச்சு. ஆனால் அந்த திட்டத்துடைய விதிமுறைகளை பற்றி பார்த்தா கூட ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்கு 1000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கறது கூட ஓரளவுக்கு ஓகேயா இருக்கலாம். கோடை காலம்னு அந்த 2000 ஆட் பண்ணது என்னை பொறுத்த மட்டிலும் அது தேர்தலுக்கு முன்னால் கொடுக்குற ஒரு தேர்தல் வியூகம். ஒரு தேர்தல் முன்னால் கூட லஞ்சம்ங்கிற பேர் கூட ஒரு அன்பளிப்பு, தேர்தல் முன்னால் கொடுக்குற அன்பளிப்பாக தான் தோணுது. ஏனென்றால் நீங்கள் சொன்ன போல் இவங்க டேக் ஓவர் பண்ணும்போதே May 21, அப்போ கோவிட் இருந்தாலும் அப்போ கோடை இருந்துச்சு. கோடையில் தான் இந்த ஆட்சியே அமைஞ்சுது. அப்புறம் 21, 22, 23, 24, 25 5 கோடைகள் போயிருக்கின்றன. ஏன்னா வந்ததே ஒரு கோடை. 5 கோடையில் இல்லாத ஒரு அக்கறை, இல்லாத ஒரு ஜீவகாருண்யம் திடீர்னு 6வது கோடையில் வருது. அது 6வது கோடை எலெக்ஷனுக்கு முன்னால் கூட இல்லை, எலெக்ஷனுக்கு அப்புறம் வருதான். ஆனால் அந்த அறிக்கை எலெக்ஷனுக்கு முன்னால் வருது. அதாவது கொஞ்சம் பகுத்தறிவுன்னு சொல்கிறதே இந்த கூட்டம் தான். கொஞ்சம் பகுத்தறிவோடு இந்த நிகழ்வை பார்த்தா நிச்சயமாக இது எலெக்ஷனுக்காக செய்த ஒரு வியூகம். ஆனால் ஒரு போர்த்திறன்ங்கிற முறையில் நான் அதை பாராட்டுறேன். நல்ல போர்த்திறன். அதுக்கும் அந்த காசு ஆல்ரெடி அலோகேட் பண்ணியிருந்தாங்க. பட் அது நான் ஒரு 2-3 அங்கே இன்னும் எனக்கு சில அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, ஆட்சேபனைகள் இருக்குது. 6559 கோடி, 1.3 கோடி மக்கள் பெண்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்துருந்தோம். 1 மாதம் 2 மாதம் 3 மாதமாக ஆசிரியர்கள் பிரச்சனைகள், செவிலியர்கள் பிரச்சனைகள், இந்த தூய்மை பணியாளர்கள், சத்துணவு பிரச்சனை, இந்த 3 சத்துணவுக்கு கால்குலேட் பண்ணால் இந்த தூய்மை பணியாளர்கள் இருந்தாங்க, ஆசிரியர்கள், செவிலியர்கள். இந்த 3 பேரும் இந்த அரசுக்காக கடந்த 5 வருஷம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு 75 அல்லது 80% மட்டும் நம்ம கொடுத்தால் கூட இந்த 3 பேருடைய இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு 4650 கோடி வருது. நான் என்ன கேட்குறேன், நம்ம 6550 கோடி இதுக்கு ஒதுக்கீடு செய்கிறதுக்கு பதிலாக இவங்களுக்கு ஒரு 3500 கோடியை கொடுத்து இந்த 4250 ஒரு 50% ஆசிரியர்களுக்கும், கோவிட் உட்பட உயிரை பணம் வச்சு பார்த்த செவிலியர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், கவர்மெண்ட் தொழிலாளர்களுக்கும் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் அது சொல்லுவாங்க டிஸ்ட்ரிபியூஷன் எக்கனாமிக்ஸ், அதாவது விநியோகித பொருளாதாரவியல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி எழுதினதே இந்தியர்கள் தான். எலிசபெத் குஃப்லோ அண்ட் அபிஷேக் பானர்ஜின்னு நோபல் ப்ரைஸ் எடுத்தாங்க. அதாவது ஒரு பகுதியை மட்டும் நம்ம கண்டுக்காமல் எல்லாரும் பாரு, இவங்கெல்லாம் உங்களுக்காக வேலை செஞ்சுருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டாச்சு, 1.25 கோடி ஓட்டு வாங்கினா தூக்கலாங்கிற ஒரு வியூகம், தேர்தல் வியூகம் மட்டும் பண்ணதாக எனக்கு தோணுது. ஸோ நியாயம், பொருளாதாரவியல், விநியோகித பொருளாதாரவியல் மக்களுக்கு எது ஒரு ஒரு நியாயம் அப்படின்லாம் பார்த்தா கொஞ்சம் எனக்கு ஆட்சேபனைகள் இருக்குது. வெறும் ஒரு போர் வியூகமாக மட்டும் பார்த்தால் சூப்பரான ஐடியா. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னால் நம்ம ஆஃபர் பண்ணோம். ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள், கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒவ்வொரு மாநிலமும் அங்கே இருக்கிற அத்தனை மக்களுக்கும் இவ்வளோ கொடுத்தா இந்தியாவில் வெறும் ஆல்ரெடி கடன் இவ்வளோ பெருசாக இருக்குது. அது இவ்வளோ பெருசாகி ஒரு ரூபா $100 ஒரு டாலர் ஆனது 200 ரூபாய்க்கு போய் சேரும். அதாவது அது மட்டும் இல்லை, இந்த காசு எங்கேருந்து வருதுன்னா வெல்ஃபேர், ஒரு நலத்திட்டங்கள் இருக்கும், நெடுஞ்சாலைகளை போடணும், மருத்துவமனைகளை போடணும், கோவிட் போன விஷயத்துக்கு செய்யணும். இதெல்லாம் போய் வெறும் மக்களுக்கு மட்டும் கொடுக்குற வாட் தி கால் இலவசங்கள். எப்போவுமே ஒரு நாட்டோட அல்லது ஒரு ராஜ்யத்தோட அல்லது ஒரு மாநிலத்தோடைய பொருளாதார ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நலத்திட்டங்கள்,
ஒரு பக்கம் இலவசங்கள். நீங்கள் இலவசங்கள் கொடுக்க கொடுக்க நலத்திட்டங்கள் கம்மியாயிடும். ஸோ இது கொடுத்தது கட்டாயமாக பல நலத்திட்டங்களை பாதிக்கும். ஜேகே கண்டிப்பாக இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க சார், இது வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி தான் இவங்களுக்காக ஒதுங்கியிருக்காங்க, இப்போ அவங்க வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை சார், இது சரியான விஷயமா பார்க்க முடியும்? ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இலவச தொலைக்காட்சி கருணாநிதி ஆட்சி காலத்தில் இலவச தொலைக்காட்சி தரும்போது அதே போல் வந்து அந்த பழங்குடியினர் மற்றும் சீர்பரப்பினர் அது மாதிரி மக்களோட அந்த தொகை அமௌண்ட்டை வச்சு தான் இவங்களாம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு செல்ல வேண்டிய அனைத்துமே வந்து இந்த தொலைக்காட்சியாக போச்சுன்ற குற்றச்சாட்டு இப்போவும் அதே குற்றச்சாட்டு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? ஸோ இந்த கோவை சத்தியனுடைய நேர்காணல் நான் பார்த்தேன். அதாவது பாவம் இந்த ஆதி திராவிடர்களும் சரி பழங்குடியினரும் சரி அவங்களுக்கு வர வேண்டிய உரிமை தொகை எவ்வளோன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. என்னமோ ஒரு விநியோகம் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆனால் இது வந்து ஒரு ஆர்டிஐயில் போட்டு எவ்வளவு எக்ஸாக்டாக தகவல் உரிமை பார்த்து பண்ணணும். இது வரைக்கும் யாரும் அதை பண்ணலை. ஆனால் இது வந்து ஒரு சீரியஸான ஒரு குற்றச்சாட்டு. அப்படி எடுத்திருந்தால் ஆதி திராவிடர்கள் இருந்தோம் பழங்குடியினர்கிட்ட இருந்தோம் அது எடுத்து இந்த தேர்தலுக்காக அதை பயன்படுத்தியிருந்தால் அது ஒரு வியூகமாக பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்கும். தவிர அது நியாயமே இல்லை. எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் ஒரு சமூக நீதிக்கு ரொம்ப எதிரான விஷயங்கள். எந்த விஷயத்தாலும் பொது ஆதி திராவிடர் பிறகு பழங்குடியினர் ஸோ எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். ஆனால் எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் அதை பற்றி எனக்கு இல்லை. சார் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவத்துறை இது வந்து மருத்துவத்துறை வந்து எங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்குது இந்த ஆட்சியில் அப்படின்னு மா சுப்பிரமணியம் தொடர்ந்து சொல்லி வராரு. ஆனால் பல மருத்துவமனை வந்து கேட்பாரற்று இருக்கின்றது, பல மருத்துவர்கள் வருவது கிடையாது, பல அரசு மருத்துவமனையில் வந்து எந்த விதமான வசதியும் கிடையாது அப்படின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டு இருந்து வருது. அது எப்படி சார் பார்க்குறீங்க? மருத்துவத்துறை எப்படி இருக்குது இந்த ஆட்சியில்? அதாவது வளர்ந்துருக்கோமா? ஆமாம் வளர்ந்துருக்கோம். ஆனால் எல்லாருக்கும் இவங்க சொல்கிற அளவுக்கு எல்லாருக்கும் பண்ணுறோமா? நிச்சயமாக இல்லை. அப்படி எல்லோருக்கும் செய்தால் ஏன் இவ்வளவு புகார்கள் வரும்? பல இந்த டிஸ்ட்ரிக்ட் தரப்பில் பார்த்திங்கன்னா மாவட்டங்களில் ஜில்லாவில் இருக்கிறதெல்லாம் டாக்டருங்க மருத்துவர்களும் இல்லை. ஆனால் வந்துட்டு சும்மா அப்படி கையொப்பம் பண்ணிட்டு ஓடி போயிடுறாங்க. அது மாதிரி இல்லைன்னா அந்த பயோமெட்ரிக்ஸ் இருந்தால் கூட தொட்டுட்டு ஓடிடுறாங்க. இது மாதிரி பல புகார்கள் நானும் கேட்டுட்ருக்கேன். இது வந்து ஏனென்றால் ஒரு ஒழுக்கம் போதிய அளவுக்கு ஒரு கட்டுப்பாடும் ஒழுக்கமும் இல்லை. ஸோ அந்த கட்டுப்பாடு ஒழுக்கம் என்னை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுக்க பிரச்சனை டெஃபினட்டாக மாநிலத்தில் இருக்குது, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு பக்கம் இந்த எப்படி இந்த சட்ட ஒழுக்கம் இல்லாத போலவே அந்த ஒழுக்கம் அண்ட் கட்டுப்பாடு டிசிப்ளின் அண்ட் ப்ராப்பர் சிவிக் சென்ஸ் வந்து டெஃபினட்டாக அதில் கம்மியாக இருக்குங்கிறது பல புகார்கள் வருது. அதை நம்ம எடுத்து பிரித்து பார்க்க பல விஷயங்கள் இருக்குது. நம்ம ஹெல்த் மினிஸ்டர் வந்து மருத்துவ அமைச்சர் மாசு ஒன்று சொல்லியிருந்தாரு, இது மாதிரி எல்லா போஸ்ட்டும் ஃபில்லாக இருக்குது. ஆனால் எவ்வளோ பேர் என்கிட்ட சொன்னாங்க சார் இல்லவே இல்லை சார் நாங்களும் அப்ளை பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு காலியாக இருக்குன்னு. ஸோ அவர்கள் கூறுவதிலும் உண்மையிலும் பல பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்குது, பெரிய வித்தியாசங்கள் இருக்குங்கிறது பொதுவெளியில் என்னால் எடுத்து சொல்ல முடியும். அது இது மாதிரி விஷயங்கள் இப்போ பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் போராட்டம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. அவங்க தொடர்ந்து முன்வைத்து கொண்டிருக்கின்றார் போராட்டங்களை. பட் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதுவும் மருத்துவரில் வந்து அந்த தேர்விலே வந்து பல குளறுபடிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மருத்துவர்கள் அரசு மருத்துவர்களுக்கான பிரச்சனைகள் எப்படி பார்க்கப்படுது, இந்த அரசு அதை எப்படி வந்து புறந்தள்ளுகிறது? கரெக்ட். அரசு மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் 2-3 விஷயங்கள். ஒன்று வந்து இந்த போஸ்டிங்னு சொல்லுவாங்க, போஸ்டிங் ட்ரான்ஸ்ஃபர் போன்ற விஷயங்களில் ஒரு இப்போ 182 போஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த 182 ஃபில்லப் ஆகணும். அது ஃபில்லப் ஆகாமல் யாரோ ஒரு விஐபி வராங்கன்னு அது பிடிச்சி வைக்கிறது, அது கொடுக்காமல் இருக்கிறது. இவங்க வந்து இவங்களோட விநியோகத்தில் இந்த போஸ்டிங் விநியோகத்தில் யார் கஷ்டப்படுறாங்க? அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வர்ற பேஷண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க, நோயாளிகள் கஷ்டப்படுறாங்க. ரெண்டாவது மருத்துவர்களும் அட்லீஸ்ட் பாவம் ஒரு சில மணி நேரம் வேலை செய்வாங்க. நீங்கள் செவிலியர்கள் எடுத்திங்கன்னா 24 மணி நேரம் திருப்பி சுற்றி பார்க்குறாங்க. கோவிட்லாம் எவ்வளோ செவிலியர்கள் இறந்து போனாங்க. அந்த செவிலியர்கள் இந்த 8000 செவிலியர்கள் எங்களுக்கு வந்து அமல்படுத்துங்க கெஞ்சி கேட்குறாங்க, போராடுறாங்க. ஆனால் அந்த செவிலியர்களுக்கு ஒன்றுமே பண்ணலையே. ஆனால் இவங்க சொல்கிறது மட்டும் நாங்கள் வந்து பெட்டராக பண்ணிட்டோம். ஒரு குவிக் விஷயம் இங்கே சொல்கிறேன். அவங்க எல்லாம் போட்டி மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இந்த 5000 ரூபாய் வந்துச்சு? ஏன்னா வந்து இபிஎஸ் ஐயா அவர்கள் நான் வந்து இபிஎஸ் 2000 ரூபாய் நான் கொடுக்குறேன், நாங்கள் வந்து நீங்கள் எங்களுக்கு தேர்தல் பண்ணிங்கன்னா நாங்கள் 2000 ரூபாய் பர் மாதம் ஒரு மாதத்துக்குன்னு சொல்கிறாங்க. 1000 2000 ஆக்குனார். இது வந்து ஒரு சீட்டு விளையாட்டு மாதிரி 2000மா அப்போ நாங்கள் 5000 கொடுத்து காட்டுறோம்னு சொல்கிற போல் ஒரு போட்டிடுற போல் இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2 மருத்துவத்தில் வந்து 2021 வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு மேலே நாங்கள் பண்ணுறோம், அது பாருங்கள் அவங்க வந்து இவ்வளவு சீட்டு வந்து வேக்கண்டாக வச்சுருக்காங்க, நாங்கள் ஃபில்லப் பண்ணுறாங்க இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஆக்சுவல் ஆதாரம் அதுக்கு இல்லை. 3வது லேப்டாப் 2011 மேலே எலெக்டாக வராங்க செல்வி ஜெயலலிதா அம்மா. 2011 செப்டம்பர்லேருந்து 52 லட்சம் லேப்டாப் கொடுக்குறாங்க 2011 2021 வரைக்கும். யார் அதை வந்து நிப்பாட்டினது? இதே கவர்மெண்ட் தான். இதே கவர்மெண்ட் அதை நிப்பாட்டி
ஒன்றும் பண்ணாமல் திடீர்னு 2026 தேர்தலுக்கு 3-4 மாதத்துக்கு முன்னால் நாங்கள் லேப்டாப் கொடுக்க போகிறோம், உலகம் உங்கள் மடியில்னு சொல்கிறாங்க. அது மட்டும் எவ்வளோ கொடுக்குறாங்களா? 20 லட்சம் பேருக்கு அவங்க கொடுக்க போகிறாங்களா. நான் வந்து ஆக்சுவலாக அது எல்லாம் டீட்டெயில்ஸ் எடுத்து பார்த்தேன். செயற்கை நுண்ணறிவு கொண்டு மேக்ஸிமம் ஜெயலலிதா அம்மாவும் சரி, எடப்பாடி அண்ணனும் சரி, அவங்க 2 பேரும் கொடுக்கும்போது 5 லட்சத்துலேருந்து 6 லட்சம் ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க எல்லா மாவட்டங்கள். இவங்க எப்படி 20 லட்சம் வந்து 3 மாதத்தில் கொடுப்பாங்க? ஒரு வருஷத்துக்கு 5-6 வச்சுக்கோங்க. அப்படின்னா 3 மாதத்தில் 1 லட்சம் கொடுக்க முடியும். ஆனால் எங்கே பார்த்தாலும் 20 லட்சம் மடிக்கணினிகள், 20 லட்சம் மடிக்கணினி. ஸோ இது மாதிரி ஒரு போட்டியிட்டு நாங்கள் பெட்டர் பண்ணுறோம், நாங்கள் பெட்டர் சொல்கிறதுக்காக வெறும் ஸ்டிக்கர் போட்டு சொல்கிற மாதிரி இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். அதே போல் ஸ்டாப் பண்ணது எவ்வளவு பேர், அவ்வளவு கண்டன ஆர்ப்பாட்டம் இருந்துச்சு மாணவிகள் கிட்ட. மாணவிகள் வெறும் வந்து மொழிக்காக மட்டும் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்ய மாட்டாங்க. பராசக்தி படம் மாதிரி எங்களுக்கு வந்து மடிக்கணினிகள் கொடுங்க, 2021 வரைக்கும் கொடுத்து நிப்பாட்டிங்கன்னு. 5 வருடங்களுக்கு அப்புறம் தான் இவங்க காதும் திறந்திருக்கு, உங்கள் பர்ஸும் திறந்திருக்கு, கஜனாவும் திறந்திருக்கு. ஸோ எல்லாமே மடிக்கணினியும் சரி, இந்த 5000 ரூபாயும் சரி, மருத்துவமும் சரி, இது எல்லாமே ஒரு போட்டிக்கு நாங்கள் பெட்டர்னு சொல்கிற ஒரு ஸ்டிக்கர் ஆட்டிடியூட் இருக்குது போல் இருக்கிறதுங்கிறது ஒரு மருத்துவனுங்கிற முறையில், சமூக ஆர்வலங்கிற முறையில் இதுதான் எனக்கு படுது. ஜேகே, இன்னொரு விஷயம் பார்த்தீங்க சார், கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெல்லி காங்கிரஸ் அடிமை கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அவங்க வந்து சரண்டர் ஆகிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து மாப்பிள்ளை பேசிகிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் வந்து ராசா பேசிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் கனிமொழி போய் டெல்லியில் பேசிட்டு இருக்காங்க. பட் எந்த வகையிலும் இவங்க பேச்சை காங்கிரஸ் கேட்பதாகவே இல்லை, செவிமடுப்பதாகவே இல்லை. இவங்களும் போய் கெஞ்சுறாங்க, கதறாங்க போய் திமுக. ஆனால் டிப்பிக்கலாக ஒரு அடிமை கட்சின்னா அது திமுக தான் இருக்குது. அடிமை கட்சியாக காங்கிரஸுக்கு டிப்பிக்கல் அடிமை கட்சி திமுக இருக்குது. இன்னும் கூட்டணி நேற்று சொல்லிட்டார், மாணிக் தாக்கூர் சொல்லிட்டாரு, இவ்வளவு வைக்கிறோம் நீங்கள் அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்கிறார். தொடர்ந்து அவமானப்படுத்தி கொண்டிருக்கின்ற கட்சின்னு சொல்லுது. ஆனால் திமுக தான் அதிகமாக அவமானப்பட்டுன்ற விஷயம் பார்க்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க கூட்டணி விஷயங்களை? வெரி குட் பாயிண்ட். அது 1999 2004 வரைக்கும் திமுக வந்து பாஜகவுடைய கூட்டணி கட்சியாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் 2004 இன்றைக்கி வரைக்கும் 22 வருடமாக ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் கூட்டணியாக உண்டாயிடுச்சு. இது கூட்டணி எப்படின்னா, இங்கே வந்து ஒருத்தர் ஜூனியர் பார்ட்னர், அங்கே இன்னொருத்தர் ஒரு ஜூனியர் பார்ட்னர். அது மாதிரி இங்கே நீ என்ன வேணால் அடிச்சுக்கோ உடச்சிக்கோ, அங்கே நீ என்ன வேணால் அடிச்சுக்கோ. அடித்து பிடிச்சி 4-5 காங்கிரஸ் ரூல் பண்ணும்போது 4-5 மந்திரிகள் அங்கே இருப்பாங்க. அது ராசாவாக இருக்கலாம், அல்லது அது வந்து டிஆர் பாலுவாக இருக்கலாம், அல்லது தயாநிதி மாறன் இருக்கலாம், அதுக்கு முன்னால் முரசொலி மாறன் இருக்கலாம். நம்ம ஆட்கள் வந்து நல்லா அங்கே ஸ்ட்ராங்காக ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், பதிவாயிடுவாங்க. ஆனால் காங்கிரஸ் ஆளுங்க இங்கே பதிவானதே இல்லை. அது காங்கிரஸோடைய வீக்னஸ். மாநிலத்தில் நீங்கள் சொன்னால் போல் மத்திய அரசில் வந்து டெல்லியை பொறுத்த வரைக்கும் அவங்க காங்கிரஸ் வீக்னஸ் காட்டுறதே இல்லை. அந்த வீக்னஸ் காட்டுறதுலாம் நம்ம மாநிலத்தில் தான். நேற்று கூட பாருங்கள், மாணிக் தாக்கூர் அண்ணா அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு வேணும், 30% வேணும், அமைச்சர்களையும் வேணும், எங்களுக்கு வந்து லோக்கல் பாடிஸ்லையும் வேணும், எல்லாத்துலேயும் வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த பக்கம் நிச்சயமாக ஆட்சியில் பங்கு இல்லை. அதாவது கூட்டணியில் பங்கு இருக்குது, தேர்தலில் உனக்கு பங்கு இருக்குது, ஆனால் உனக்கு ஆட்சியில் பங்கு இல்லை அப்படி சொல்லியும் 22 வருஷமாக அப்படியே ஓட்டிகிட்டு இருக்காங்க ரொம்ப அழகாக. நான் நினைக்கிறேன் இந்த முறை மட்டும் ஜேகே விஜய்ன்ற இன்னொரு ஃபேக்டர் வந்துருச்சு. இன்னொரு அணி வந்து இங்கே வாங்கன்னு கூப்பிடுது. காங்கிரஸோட பாலிசி பார்த்தா கூட நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸும் திமுகவும் இப்படி இருப்பாங்க, பாஜகவை எதிர்க்கிறதுக்காக. நீங்கள் அதுவே நீங்கள் இதுக்கு கேரளாவில் போனீங்கன்னா ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட்டு, ஒரு பக்கம் காங்கிரஸ். இங்கே கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. இங்கே வந்து ஆளும் கட்சி, அங்கே வந்து ஒருத்தர் ஆளுங்கட்சி, ஒருத்தர் வந்து எதிர்கட்சி. இதே தான் காங்கிரஸோட வேலை. ஒரு பக்கம் அகாலிதாரோட எதிர்ப்பாங்க, அங்கே கம்யூனிஸ்ட் எதிர்ப்பாங்க, இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்டோட ஓட்டிப்பாங்க, பெங்காலில் வந்து கம்யூனிஸ்டோட ஓட்டிப்பாங்க. இதே தான் அவங்களுக்கு ஒரு கூட்டணிக்கு ஒரு கொள்கை இல்லை, ஒரு திசை இல்லை. நான் நினைக்கிறேன் இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா அதே போல் சரி நீ வேறு நான் வேறுங்கிறது அங்கே ஒரு பிரிவு ஏற்படலாம். காங்கிரஸ் திமுக பிரிவு வந்து தமிழ்நாட்டில் ஏற்பட்டுச்சுன்னா அது விஜய் அண்ட் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். திமுக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும். இதோட நெட் விளைவு பார்த்திங்கன்னா அதிமுக தலைமையில் நடக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இது ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், பலத்தை கொடுக்கும். ஸோ ஆனால் அது நடக்குதா இல்லையாங்கிறது இனிமேல் தான் நமக்கு தெரியும். சார், எங்களுக்கு நேரம் ஒதுக்கி பேட்டி எழுது மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி ஜெகே. நேர்களை மீண்டும் அடுத்த சொல்லியடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவே நன்றி, வணக்கம்.